அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா 1161 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை பற்றின அப்டேட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணியோ அதே போல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா, சார் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் 3 விதமான போஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ஒரு பதவிக்கும் எவ்வளோ சம்பளம் இருக்கும், என்னென்ன புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சிலபஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்லேருந்து எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே அதுக்கான குவாலிஃபிகேஷன்லேருந்து, அதாவது அந்த எக்ஸாமுக்குரிய எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது, ஓகேங்களா? அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க, ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும், ஓகேங்களா? இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு 4 விதமான போஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹையர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC, ஓகேங்களா? TNPSC மூலமா பார்த்தீங்கன்னா நிரப்பிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 போஸ்ட், ஓகேங்களா? அதாவது மீதி இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஃபாரஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு. அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர். டோட்டல் இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த www.forest.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதற்கு உரிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போட முடியும், ஆஃப்லைனில் போட முடியாது. அதே போல் ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த ஃபாரஸ்ட் வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேக்கன்சி, ஓகேங்களா? இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1161 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்த 3 போஸ்ட்டுக்குரிய வேக்கன்சி, ஓகேங்களா? இதில் பாதி போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35லிருந்து ஒரு 40% போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வேக்கன்சி. மீதி இருக்கக்கூடியது மட்டும்தான் இந்த 2023 நிரப்பப்படும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் வனவர் அப்படிங்கிற போஸ்ட், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஒரு 17 வகையான டிகிரி கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,900லேருந்து 1,13,500. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35, ஓகேங்களா? இந்த வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் மாறும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் ஏஜ் தான், ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரையும் தான் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலுக்கு. மீதி SC, ST, OBC இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 35 வயது, ஓகேங்களா? எழுத்து தேர்வு வந்து இந்த ஒரே ஒரு அந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்டில் மட்டும் ஒரு 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் 1ல் 100 மார்க்கும், பேப்பர் 2ல் வந்து 100 மார்க் இருக்கும். டோட்டலாக 3 மணி நேரம் நடக்கிற 2 பேப்பரும். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல், அதாவது லாங்குவேஜ், ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் கவர் ஆகும். செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, 3 மணி நேரம். சயின்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பேப்பர் செகண்டில் வந்து சயின்ஸில் இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்ட், வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான சம்பளம் 18,200லேருந்து 57,900. வயது வரம்பு 21லேருந்து 35. கல்வி தகுதி வந்து நீங்கள் 12th மட்டும் படிச்சிருக்கணும். 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது நீங்கள் +2ல் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேங்களா? இதில் எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு 150 கேள்விகள் வந்து கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு லாங்குவேஜ் அதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். பட் சயின்ஸில் இருந்து மட்டும்தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் மஸ்ட், ஓகேங்களா? லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 3 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். ஒரு சிலர் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பேட்ச் வேணுமா அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இவங்க கொடுத்துருக்கிறது லைசன்ஸ் வச்சுக்கிறோம், 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து அதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் விசிபிலிட்டி, அந்த கலர் பிளைண்டு, ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் 16,600லேருந்து 52,400 வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். வயது வரம்பு 21லேருந்து 35, கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் நடக்கும். இதில் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் கிடைக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின், ஓகேங்களா, சயின்ஸ் கொஷின் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, சயின்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சயின்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதற்குரிய புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 63 80 42 37 75 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வாட்ஸ்அப் நம்பரில் ஃபாரஸ்ட் எக்ஸாம் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே புக்ஸுக்கான ரிவ்யூ வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் தான் உங்களுக்கு நடக்கும். எந்த ஒரு OMR ஷீட்லேயும் எக்ஸாம் நடக்காது. ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 500 வேக்கன்சி விடுறாங்க அப்படின்னா அதை ஃபிசிக்கலுக்கு 1500 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து உங்களை ஃபிசிக்கலை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஆண்களுக்கான உயரம் 163 சென்டிமீட்டர், பெண்களுக்கான உயரம் 150 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ST கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டியில் வந்து ஆண்கள் 152, பெண்களில் வந்து எஸ்டியில் 145 கொடுத்துருக்காங்க. ஸோ செஸ்ட்டு வந்து பாருங்க, ஹைட்டு பார்த்தாச்சு. செஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு 79 சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மலாக, விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கணும். பெண்களுக்கு வந்து 74, எக்ஸ்பென்ஷன் வந்து 5. ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கலில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கல் எஃபிசியன்சி வந்து நடக்கும். ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிசியன்சியில் 25 கிலோமீட்டர் இருக்கும். ஆண்களுக்கு 4 மணி நேரத்தில் இங்கே நடந்து முடிக்கணும். ஓகேங்களா. ஸோ பெண்களுக்கும் அதே தான். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் நீங்கள் நடந்து முடிக்கணும். இடஒதுக்கீடை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 30% இருக்கும். இதில் ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து 10% வந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, விளையாட்டு வீரருக்கு 10%, தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பொதுத்தமிழ் புக் இருக்குது. ஸோ அதே போல் அறிவியல் புக் இருக்குது, சமூக அறிவியல் புக் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து இந்த புக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்து இந்த புக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸில் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, அதுக்காக இந்த 2வது புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த சோஷியல் புக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த 3 புக்குமே நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வந்து TNUSRB PCSI இருக்கட்டும், ஸோ அதே போல் RPF, ரயில்வே, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த புக்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் புக் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 புக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஓரிரு நாளில் வந்து யூடியூப்பில் புக்கோட ரிவ்யூ கொடுத்துருவோம். அதை பார்த்த பிறகு கூட நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஓகேங்களா. அந்த சிலபஸ் வந்து நம்ம பார்த்தலாம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது இது சிலபஸ் வந்து முந்தைய வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சிலபஸை செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை. ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸ் வேணும், டவுன்லோட் பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஒரு டெலிகிராம் இருக்கும். இந்த 7 வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கம்பல்சரி இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த PDF வந்து நம்ம போட்டிருப்போம், நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். புக்ஸு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எதுக்காக நம்ம இத்தனை டைம் வந்து புக்ஸை ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, ஸோ ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய காம்படிஷனில் உங்களால் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போயிலிருந்தே நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு டாபிக் எந்த இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.